ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.24 பார்ப்போமா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சார்பு கொடுத்துருக்காங்க. மேலும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 அடுத்து g of x ஈக்குவல் டு என்னது x + 3. சரியா, இப்போ g of f of x இது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போமா. ஃபஸ்ட்டு g of உள்ள f of இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து அதுக்கு உள்ள என்னது இருக்குது f of x. சரியா, ஃபஸ்ட்டு இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்னது இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தானே, இதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். சரியா, பாருங்கள் என்ன வரும், ஈக்குவல் டு ஜி ஆஃப் உள்ள ஒரு எஃப், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 3x + 1 அப்படி தானே, 3x + 1 எழுதியாச்சா. அடுத்தது பாருங்கள் இந்த இது எஃப் ஆஃப் 3x + 1 அப்படி தானே, இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னது இருக்குது 3x + 1 இருக்குது அப்படி தானே. அப்போது இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x + 1 போடணும். சரியா, அப்போ ஜி ஆஃப் ஃபஸ்ட்டு எழுதிட்டு உள்ளே என்னது 3 இன்ட்டு என்னது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x + 1 போட போகிறோம். 3x + 1 + 1. சரியா, அடுத்து பாருங்கள் இப்போது இதை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 3 9x அடுத்து 1 3 3 1 × 3 1 3 + 1. இப்போது இன்னொருக்கா இதை கூட்டுங்க, என்ன வரும் 9x + 4. இப்போ பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படி தானே. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னது இருக்குது 9x + 4 இருக்குது. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 9x + 4 இருக்குது. எதில் ஜியில். சரியா, அப்போ ஜியில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 9x + 4 போடணும். அப்போ போடுவோமா, என்ன வரும், இங்கே 9x + 4 போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக 9x + 4 + 3ன்னு வரும். சரியா, இப்போ பாருங்கள் என்ன வரும் 9x + 4 + 3 7. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. செகண்டு இந்த இது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க பாப்பா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சரியா, ஈக்குவல் டு என்னது வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதுவோம். சரியா, ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸு நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்காங்க x + 3. அப்போ ஃபஸ்ட்டு x + 3 போடுங்க, என்ன வரும் x + 3. சரியா, அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் + 3 இந்த இது என்ன வரும் ஜி ஆஃப் எக்ஸ் + 3 எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல x + 3 இருக்குது. எதில் ஜியில். சரியா, அப்போ ஜியில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல x + 3 போடணும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல x + 3 போடுவோம். சரியா, அப்போ எஃப் ஆஃப் என்ன வரும் x + 3 அடுத்து ஒரு +3. சரியா, ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல x + 3 போட்டிருக்கோம். அடுத்து ப்ளஸ் இங்கே ஒரு 3 இருக்கா, அந்த 3ஐயும் சேர்த்து போட்டிருக்கோம். சரியா, இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வரும் x + 6. அடுத்து இப்போ எஃப் ஆஃப் x + 6 அதாவது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல x + 6 இருக்குது. அப்போ எஃப்பில். சரியா, அப்போ இது எதில் எஃப்பில் பார்க்கணும். எஃப்பில் என்னது போடணும் x + 6 போடணும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல. அப்போ 3x + 6 + 1ன்னு வரும். சரியா, 3 இன்ட்டு x + 6 + 1 ஈக்குவல் டு என்னது 3 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. 3x + 6 18 + 1 ஈக்குவல் டு என்ன வரும் 3x + 19. சரியா, இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எழுதிக்கோங்க, என்ன வரும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே, ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்
இந்த இதுக்கு 9x ப்ளஸ் 7 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த இதுக்கு 3x ப்ளஸ் 19 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது 3x சரியா, இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன வரும், 9x ப்ளஸ் 7, 3x இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் 3x, 19 இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் 19 ஈக்குவல் டு 0. சரியா, 9xலேருந்து 3xை கழிச்சோம்னா என்ன வரும், 6x. அடுத்து 19லேருந்து 17 கழிச்சோம்னா என்ன வரும், 19லேருந்து 7 கழிச்சோம்னா என்ன வரும், 12. சரியா, மைனஸ் 12 பெரிய நம்பரோட அடையாளத்தை போட்டுருக்கோம். அப்போது 6x ஈக்குவல் டு என்ன வரும், 6x ஈக்குவல் டு 12 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 12. அப்போ x ஈக்குவல் டு 1 6 12, x ஈக்குவல் டு என்ன வரும், 2. சரியா, அப்போ 2 தான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. சரியா, புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.